இன்றைய முக்கிய செய்திகள். அமித்ஷாவை பிரதமராக்க மோடி முயற்சிப்பதாக கெஜ்ரிவால் புகார். தேர்தலுக்கு பின் யோகி ஆதித்யநாத் ஓரங்கட்டப்படுவார் என்றும் பேச்சு. 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. ஆந்திராவில் 3 கட்சிகள் பாஜகவின் பி டீம் என ராகுல் காந்தி விமர்சனம். பல மாவட்டங்களில் வெப்பத்தை தணித்தது கோடை மழை. அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என அறிவிப்பு. துன்புறுத்தல், நோய் பாதிப்பால் குணம் மாறும் செல்லப்பிராணிகள். அலட்சியத்தால் அதிகரிக்கும் வெறிநாய்க்கடி ஆபத்து. வணக்கம். வணக்கம். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை தமக்கு பிறகு பிரதமராக்குவதற்காக திரு மோடி இப்போது வாக்கு சேகரித்து வருவதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறை வைக்கப்பட்ட அவரை உச்சநீதிமன்றம் நேற்று இடைக்கால ஜாமீனில் விடுவித்தது. டெல்லியில் உள்ள அனுமன் கோயிலில் மனைவி திருமதி சுனிதா, பஞ்சாப் முதல்வர் திரு பகவந்த் மான் ஆகியோருடன் இன்று காலை வழிபாடு நடத்திய திரு கெஜ்ரிவால் கட்சி அலுவலகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது தம்மையும் ஆம் ஆத்மி அமைச்சர்கள் 3 பேரையும் சிறையில் அடைத்து கட்சியை அழிக்க திரு மோடி முயற்சிப்பதாக அவர் சாடினார். செல்வி மம்தா உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்து ஒரே நாடு ஒரே தலைவர் என்ற நடைமுறையை கொண்டு வந்து நாட்டில் சர்வாதிகாரத்தை அமல்படுத்த திரு மோடி திட்டமிட்டுள்ளதாக திரு கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். ஆனால் நாட்டில் சர்வாதிகாரிகள் ஆட்சியை பிடிக்க முயற்சித்த போதெல்லாம் அவர்கள் வேரோடு தூக்கி வீசி எறியப்பட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு தம்மை சிறையில் அடைத்த பிரதமர் நாடு முழுவதும் உள்ள ஊழல்வாதிகளை பாஜகவில் இணைத்து புனிதர்களாக்கி வருவதாக விமர்சித்த திரு கெஜ்ரிவால் ஊழலை ஒழிப்பது என்றால் என்ன என்று தமது கட்சியை பார்த்து பாஜக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். முதுமையை காரணம் காட்டி மூத்த தலைவர்களை கட்சி பணிக்கு அனுப்பி வைத்த திரு மோடி அடுத்த ஆண்டு 75 வயதை எட்டுவதால் தமக்கு அடுத்து திரு அமித்ஷாவை பிரதமராக்க திட்டமிட்டிருக்கிறார் என்றார் அவர். ये लोग इंडिया गठबंधन से पूछते हैं आपका प्रधानमंत्री कौन होगा, मैं बीजेपी से पूछता हूं आपका प्रधानमंत्री कौन होगा. मोदी जी अगले साल 17 सितंबर को 75 साल के हो रहे हैं. बीजेपी के अंदर मोदी जी ने 2014 में मोदी जी ने खुद ने रूल बनाया था कि बीजेपी के अंदर जो भी 75 साल का होगा उसको रिटायर कर दिया जाएगा. और उसके बाद मोदी जी के सबसे खास अमित शाह को ये प्रधानमंत्री बनाएंगे. பாஜக மூத்த தலைவர்கள் திரு அத்வானி, திரு முரளி மனோகர் ஜோஷி, திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோரின் அரசியல் வாழ்க்கைக்கு ஏற்பட்ட நிலை பாஜக வெற்றி பெற்றால் உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத்திற்கும் அடுத்த 2 மாதங்களில் ஏற்படும் என்று திரு கெஜ்ரிவால் கூறினார். தேர்தல் முடிவுகளில் பாஜகவுக்கு 200 முதல் 230 சீட்டுகள் மட்டுமே கிடைக்கும் என்றும் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் கூறிய அவர் அந்த ஆட்சியில் ஆம் ஆத்மி கட்சியும் இடம்பெறும் என்று தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள அரசியல் கட்சிகள் பாஜகவின் பி டீமாக செயல்படுவதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்டமாக ஆந்திரா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசமான காஷ்மீரில் உள்ள 96 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று கடப்பா நகரில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி ஆந்திராவில் திரு சந்திரபாபு நாயுடு, திரு ஜெகன்மோகன் ரெட்டி, திரு பவன் கல்யாண் ஆகிய 3வரும் பாஜகவின் பி டீமாக செயல்படுவதாகவும் அவர்களை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் திரு மோடி இயக்குவதாகவும் விமர்சித்தார். அவரிடம் விசாரணை அமைப்புகள் இருப்பதால் 3 அரசியல் தலைவர்களும் அஞ்சுவதாக திரு ராகுல் காந்தி கூறினார். ஆந்திராவில் நடிகர் அல்லு அர்ஜுன் தனது நண்பருக்காகவும் நடிகர் ராம் சரண் தனது சித்தப்பா பவன் கல்யாணுக்காகவும் வாக்கு சேகரித்தனர். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 96 தொகுதிகளில் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. இதையடுத்து அந்த தொகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி திருமதி ஷர்மிளா ஆகியோர் நாளை மறுநாள் களம் காண்கின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா, திரிணாமுல் வேட்பாளராக போட்டியிடும் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் மற்றும் நடிகர் சத்ருகன் சின்ஹா, மஜ்லிஸ் கட்சித் தலைவர் ஓவைசி ஆகியோரும் தேர்தலை எதிர்கொள்கின்றனர். ஆந்திராவில் உள்ள 25 மக்களவை தொகுதிகள் மற்றும் தெலுங்கானாவில் உள்ள 17 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. ஆந்திரா மற்றும் ஒடிஷாவில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுகிறது. இதில் ஆந்திராவின் 175 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாகவும், ஒடிஷாவில் 147 சட்டமன்ற தொகுதிகளில் 23 தொகுதிகளில் முதல்கட்ட வாக்குப்பதிவும் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே மழை பெய்து வெப்பத்தை தணித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
ஒகேனக்கலில் 8 சென்டிமீட்டர் மழையும் சமயபுரத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் பெய்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று திடீரென இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. திண்டுக்கல் மற்றும் அதன் அருகே உள்ள பகுதிகளில் அரை மணி நேரம் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் சுமார் 1 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. சேலம், மதுரை, திருவள்ளூர், பெரியகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெய்த மழை பூமியை சற்று குளிர்வித்தது. மதுரையில் கருடர் பாலத்தின் கீழ் மழை நீர் தேங்கியிருந்த நிலையில் ஒரு பாடகர் குழு சென்ற வாகனம் தண்ணீரில் சிக்கியது. இதையடுத்து கயிறு கட்டி அவர்களை பத்திரமாக மீட்டனர். இதனிடையே தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி வரை இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நெல்லை, தென்காசி, குமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அளவுக்கு கடும் வறட்சியில் சிக்கி தவித்த பெங்களூரு நகரில் நேற்றிரவு கனமழை பெய்தது. இதனால் நகரின் சில இடங்களில் மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்தன. டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் புழுதி புயல் வீசியதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். அசாமில் கனமழையால் பிரம்மபுத்திரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழையால் பாறைகள் உருண்டு விழுந்ததால் பத்ரிநாத் ரிஷிகேஷ் நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. நன்றி உணர்வுக்கு அடையாளமாக திகழும் நாய்கள் ஆதி காலத்திலிருந்தே மனிதனின் நண்பர்களாக பழகுவதுடன் நம்பிக்கைக்குரிய வேலை ஆளாகவும் இருந்து வருகின்றன. ஆனால் விலங்குகளுக்கான இயல்பான குணம் வெளிப்படும் போது நாய்கள் கடித்தால் எத்தகைய ஆபத்துகள் நேரக்கூடும் என்று விவரிக்கிறது இந்த சிறப்பு பார்வை. வாலை குழைத்து அன்பு, அரவணைப்போர் மீது பாசம், கூப்பிட்ட குரலுக்கு துள்ளி குதித்து வரும் பாங்கு, செல்லப்பிராணிகள் வரிசையில் நாய்கள் முதலிடம் பிடிக்க இவையே முக்கிய காரணம். பாசம் மிகுந்த பிராணியாக இருந்தாலும் இயல்பான ஆக்ரோஷ நிலைக்கு திரும்பினால் எதிரே இருப்பவர்களின் நிலை அதோ கதிதான். அத்தகைய அசம்பாவிதம்தான் சென்னை 1000 விளக்கு பூங்காவில் பணிபுரிந்து வரும் காவலாளி ரகுவின் 5 வயது மகளுக்கும் நேரிட்டது. கழுத்து சங்கிலி, வாய்க்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் எதையும் அணிவிக்காமல் பூங்காவுக்கு அழைத்து வரப்பட்ட ராட்வீலர் நாய்கள் 2 5 வயது குழந்தையை கடித்து குதறியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த கோர சம்பவத்திற்கு நாய் உரிமையாளரின் அலட்சியமே காரணம் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். கயிறே கட்ட மாட்டாரு. ஒரு பெரிய ராஜா மாதிரி நந்து போகிற 2 நாய்ங்க வந்துடும். அது அவன் பேச்சு கூட கேட்காது. அப்படியே ஓடின்னு போயிட்டு இந்த 2 கோழி அடித்து சாப்பிட்டுச்சு. அப்புறம் ஒரு நாய், தெரு நாய் அப்படியே ஒரே கவுல சாவடிச்சிச்சு. அந்த மாதிரி ரொம்ப அநியாயம் பண்ணின்னு இருக்காரு. எத்தனை முறை பல முறை சொல்லி கூட கேட்கல இருந்தாலும். பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் சிறுவன் அஸ்வந்த், நாவலூர் பூங்காவில் 10 மாத குழந்தை த்ருவ் விஸ்வா, ராசிபுரம் கவிதாவின் மகள் என பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு பையன் நாயை வாக்கிங் கூட்டு வந்தான். நாங்கள் அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தோம். ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த பையன் எங்களை எங்கள் பக்கத்தில் கூட்டு வந்தோன்னே பக்கத்தில் இந்த பையன் ஓடினதுக்கப்புறம் தான் நான் திரும்பி பார்த்து அங்கே நாய் ஓடுறதுக்குள்ளே கீழே கல் தடுக்கி விழுந்து கையை கடிச்சிருச்சு ஃபுல்லாக. ஒரு நாய் 2 நாய்னா கூட ஒரு வீதிக்கு 10 நாய் தெரியுது. எல்லாம் போய் ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. நாங்களும் என்ன பண்ணுறது, எல்லாம் சரி வெளியே எதுவும் சொல்லக்கூடாது. ஆடு மாடு பிடிச்சது நாங்கள் எதுவும் சொல்லலை. இப்போ பிள்ளைங்களை கடிக்குது, ஏதோ பெரியவங்களை கடிச்சது, வேற ஏதோ உள்ள பிடிச்சிட்டு போகுதுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? செல்ல பிராணியாக நாய்கள் இருந்தாலும் மிருகங்களுக்கான இயல்பான குணம் அடிமனதில் பதுங்கி இருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கின்றனர் விலங்குகள் நல ஆர்வலர்கள். இயற்கை தூண்டல்கள், புறத்தூண்டல்கள், துன்புறுத்தல், நோய் தாக்குதல் உள்ளிட்ட புற காரணங்களால் ஆக்ரோஷமான நிலைக்கு அவை மாறினால் பாதிப்பு நிச்சயம் என எச்சரிக்கின்றனர் அவர்கள். சில டைம் ஆனிமலுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், பெயின் இருக்கும், பெயின்னாலேயும் சேஞ்ச் ஆகும். பட் எனிவே நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஆனிமலுக்கு சேஞ்ச் இருக்குதுன்னா கண்டிப்பாகவே அது காமிக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ ரோட்டில் இருக்கிற டாகும் அன்னெசரியாக ஒரு ப்ரொவோகேஷன் இல்லாமல் வழியில் போகிறவங்கள பைட் பண்ண போகுது, ரீசன் இல்லாமல். ப்ரொவோக்ட் அட்டாக்கும் அன்ப்ரொவோக்ட் அட்டாக் 2 விதம் இருக்குது. ப்ரொவோக்ட் அட்டாக் என்னென்னா நம்மளோட பிஹேவியர்னால திருப்பி ஆக்ட் பண்ணுது.
அனைத்து நாய்களுமே வெறிநாய்கள் அல்ல என்றாலும் வெறிநாயால் கடிப்பட்ட அனைத்து நாய்களுமே வெறிநாய்கள் தான் என எச்சரித்துள்ள மருத்துவர்கள் நாய் கடித்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டியது அவசியம் என்று அறிவுறுத்துகின்றனர். முதல்ல வந்துட்டு நாய் கடிச்சிச்சுனாவே அந்த இடத்த நம்ம க்ளீனாக வந்துட்டு வாஷ் பண்ணிடணும். ரன்னிங் வாட்டரில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிடணும். நார்மல் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வெட் கிளாத்தோ இல்லை வந்துட்டு காட்டனோ இதை வச்சு நம்ம ஸ்டாப் பண்ண மாதிரி அரெஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு ஒரு ஆயின்மெண்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக வந்துட்டு நம்ம வந்து டாக்டர் வந்துட்டு நம்ம ஹியூமன் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட்டோ நம்ம எடுக்கிறது நல்லது. காலில் கடிச்சிதுன்னா மூளைக்கு தூரமாக கடிச்சிதுன்னா அந்த நோயோட சிம்டம்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உடம்புலையோ முகத்துலையோ கடிச்சுன்னா இட்ஸ் க்ளோஸ் டு த பிரெயின். ஸோ அது வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்து அந்த சிம்டம்ஸ் தெரியும். நாய் கடிக்குதா, வெறி நாயா, அது வந்து தெரு நாயா, வீட்டு நாயா, ஊசி போட்டிருக்காங்களா, எதையுமே பார்க்க வேண்டாம். நேராக போய் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துடணும். தடுப்பூசியை போட்டுடணும். இனி வருவது செய்தி துளிகள். உறுப்பு தானத்தில் புதிய சாதனையாக தமிழ்நாட்டில் 130 நாட்களில் 102 தானங்கள் பெறப்பட்டுள்ளன. மூளைச்சாவு அடைந்தவர்களின் இதயம், கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகளை தானமாக வழங்க குடும்பத்தினர் முன் வருவது அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு கடந்த 4 மாதங்களில் 324 முக்கிய உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு முழுவதுமாக 178 பேரிடமிருந்து உறுப்பு தானம் பெறப்பட்டது. ஆந்திராவில் மினி வேனில் தவிடு மூட்டைகளுக்கு மத்தியில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 7 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கிழக்கு கோதாவரி மாவட்டம் எர்ரகலுவா என்ற இடத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த மினி வேன் மீது லாரி மோதியது. அந்த மினி வேனில் 7 பெட்டிகள் இருப்பது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினரும் பறக்கும் படையினரும் அங்கு வந்து சோதனை நடத்தினர். அந்த பெட்டிகளில் இருந்த 7 கோடி ரூபாய் விசாகப்பட்டினத்துக்கு கொண்டு செல்லப்பட இருந்தது விசாரணையில் தெரியவந்தது. +1 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தேர்வு முடிவுகளை tn-results.nic.in மற்றும் dge.tn.nic.in ஆகிய இணையதளங்களில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் ஜூலை 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பள்ளி வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டு வருகின்றன. கோவையில் பள்ளி வாகனங்களின் இருக்கைகள் தரம் மற்றும் முதலுதவி பெட்டிகள் சரியாக உள்ளனவா என்று ஆய்வு செய்யப்பட்டது. பழனியில் நகராட்சி பள்ளி வளாகத்துக்கு அனைத்து பள்ளி வாகனங்களும் கொண்டுவரப்பட்டு சோதனை நடைபெற்றது. கும்பகோணம், கடலூர் மற்றும் உசிலம்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் பள்ளி வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டன. தீப்பிடித்தாலும் விபத்து ஏற்பட்டாலும் மாணவர்களை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி அடுத்த திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கத்தில் போலி சான்றிதழ்கள் கொடுத்து 35 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் மற்றும் சங்க மேலாளர் ஜெயக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முருகையன் என்பவர் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் வங்கி கடன் விவரங்களை பெற்றபோது விவசாயிகள் அல்லாதவர்கள் பெயரில் போலி சான்றிதழ்கள் மூலம் கடன் வாங்கப்பட்டது தெரியவந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவான 2 பேரையும் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் மகளிர் அணியினருக்கு கட்சி வழங்கிய பணத்தை தராமல் நிர்வாகிகள் சுருட்டியதாக குற்றம் சாட்டி நாகர்கோவில் பகுதியில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் மீது கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வியும் சுவரொட்டியில் இடம்பெற்றுள்ளது. நாகை அருகே சிபிசிஎல் ஆலை விரிவாக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 11வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் கிராம மக்கள் எல்லைக் கற்களை அகற்றி எறிந்ததால் பரபரப்பு நிலவியது. நாகூர் அருகே பனங்காடு பகுதியில் நில அளவீடு செய்து எல்லைக்கல் பதிக்கும் பணி 2வது நாளாக இன்று நடைபெற்றது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனத்தின் வாகனங்களை மறித்ததுடன் எல்லைக் கற்களை அகற்றி ஆற்றில் வீசினர். வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் நரிமணம் கிராமத்தில் நில அளவீட்டு பணிகளை தடுத்தவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகரித்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திருவிழாக்கள் நடைபெறுவதால் விலை சற்று குறைந்தது. சீலா மீன் கிலோ 1300 ரூபாய் வரையும், விளை மீன் 450 ரூபாய் வரையும், சாலை மீன் ஒரு கூடை 2500 ரூபாயாகவும் விற்பனையானது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து சவரன் 54,000 ரூபாயாகவும் 1 கிராம் 6,750 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 90 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமித்ஷாவை தமக்கு பிறகு பிரதமராக்குவதற்காக மோடி இப்போது வாக்கு சேகரித்து வருவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவில் உள்ள 3 அரசியல் கட்சிகள் பாஜகவின் பி டீமாக செயல்படுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கோடை மழையால் வெப்பம் தணிந்த நிலையில் 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.